மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அதிமுகவினர் அவரது சிலை மற்றும் உருவப்படங்களுக்கு மாலையிட்டும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அக்கட்சியின் கொடியை ஏற்றி வைத்த அவர் 77 கிலோ கேக் வெட்டி தொண்டர்களுக்கு வழங்கினார். அதிமுகவின் சார்பு அணிகள் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். சென்னை காமராஜர் சாலையில் உயர்கல்வி மன்ற வளாகத்தில் உள்ள ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடைசியாக நடைபெற்ற 11 தேர்தல்களில் அதிமுக பெற்ற தோல்விக்கு ஒற்றை தலைமைதான் வேண்டுமென்று அடம் பிடித்ததே காரணம் என விமர்சித்தார். சூது, சூழ்ச்சி, வஞ்சனை, நம்பிக்கை துரோகம் இவைகளெல்லாம் யாரால் அரசியல் அரங்கேற்றப்பட்டது என்பதையும், அதற்கு பின்னாலே 11 தேர்தல்களிலும் அது ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அத்துணை தேர்தலும் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும், இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டுமென்று அடம்பிடித்து அதை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக நிர்வாகிகள் அவரது சிலை மற்றும் உருவப்படங்களுக்கு மாலையிட்டு மரியாதை செய்தனர். இதனிடையே அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களான செங்கோட்டையன், தங்கமணி ஆகியோர் கலந்து கொள்ளாதது அக்கட்சி தொண்டர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.